ஸ்டாலின் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சருங்க. ஏன்னா எதிர்க்கட்சி அவர் கலைஞருக்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக எப்பயும் குடைச்சல் கொடுக்கறதா ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய இம்சை கொடுக்குற அரசியல் கட்சி தலைவராக கலைஞர் இருந்தாங்க. அதுதான் ஜனநாயகத்தை காப்பாத்துச்சு. எடப்பாடிக்கு மிகப்பெரிய இம்சையை திமுக கொடுத்தது ஸ்டாலின் கொடுத்தாரு. உண்மையான எதிர்க்கட்சி, அற்புதமான எதிர்க்கட்சி திமுகங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறதோட எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு தான் முழுவதும் தகுதியான கட்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிரமாதமான எதிர்க்கட்சி. அந்த மாதிரி வந்து அக்ரஸிவ் அப்போசிஷனா திமுக இருக்கும். அதுல பாதி கூட அண்ணா திமுக இல்லைங்க. இன்னொன்னு, அப்ப இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எடப்பாடிக்கு அக்ரஸிவ் அப்போசிஷனா டிஎம்கே இருந்தது. மீடியாவும் அப்ப எடப்பாடிக்கு எதிராக இருந்தது. எடப்பாடி பீரியட்லயும் மீடியா திமுக கண்ட்ரோல்ல இருந்தது. தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அக்ரஸிவா வந்து அப்போசிஷனும் இல்லைங்க, மீடியாவும் இல்லை. அதனாலதான் சொன்னேன் ஸ்டாலின் ஒரு லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு. இது 26ல அவங்களுக்கு இதோட விளைவு தெரியும். மிகப்பெரிய சவாலை அவர்கள் சந்திப்பார்கள். இந்த 40 ஜெயிக்கிறத வச்சு 26 எடை போடாதீங்க. நிறைய பிரச்சனை கீழே இருக்கு. நீங்க மீடியாவையும் கண்ட்ரோல் பண்றீங்க. உங்க லக்கோ அன்லக்கோ எடப்பாடியும் எதிர்கட்சியும் இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு சாதகம் இல்லை. உங்களுக்கு 26ல பெரிய ஆபத்து காத்திருக்கு. லோக்கல் எம்எல்ஏ என்ன சொன்னாலும் அந்த எத்தனை மறுபடியும் கேட்குறேன், அந்த எம்எல்ஏவை எத்தனை பேர் பேட்டி எடுத்து போட்டான். அப்போ இந்த இடத்துல தானே நீங்கள் தோற்று போகிறீங்க. இதே எடப்பாடி பீரியட் நடந்திருந்ததுன்னா இந்த மீடியா வந்து இன்னமும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்படி தான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் சாவில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையில் மீடியா செயல்பட்டது. அது கரெக்டு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த இஷ்யூ கையில் எடுத்துருக்கணும்ல. 4 செக் போஸ்ட் இருக்குங்க கல்ராயன் மலையில். அதை மீறி எப்படிங்க போச்சு? இதை பேசுகிறான்னா அரசாங்கத்தை திமுகவை ஆதரிக்கக்கூடிய உத்தமர்கள் எல்லாம் வந்து ஔவையார் காலத்தில் இல்லையா, வள்ளுவர் காலத்தில் இல்லையா மதுவிலக்கு? இதை பேசுகிறாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலை. மதுவிலக்கு என்ற சப்ஜெக்டை கொண்டு வந்தீங்க வச்சு இது வந்து எல்லா காலத்துலேயும் மது இருக்கும், எல்லா காலத்துலேயும் மது இருக்கும். இப்போ கூட நம்ம ஒன்றும் மதுவிலக்கு வேணும்னு கேட்கல. மதுவிலக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வாரத்தில் 4 நாள் எங்கேயாவது நடக்கும். அதல்ல பிரச்சனை. இந்த கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஃபெயிலரு. அதிகாரம் வந்து அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே லஞ்சத்தில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் மாவட்ட நிர்வாகமும் கள்ளசாராய பணத்தில் மூழ்கி முத்தெடுத்துருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஞ்சமின் டிசரேலின்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவர் சொல்லுவார், ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஆளும் கட்சி வீக்காக இருக்கலாம், எதிர்கட்சி வீக்காக இருக்கக்கூடாது.